ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சும் இலங்கை மற்றும் மத்திய கிழக்கு போர் நிலவரங்களை மையப்படுத்திய ஒரு கலவை வீச்சாக வருகின்றது. மத்திய கிழக்கின் போர் இன்று 10வது நாளுக்குள் புகுந்துள்ள நிலையில் இந்த குரூரமான போர் நிலவரங்கள் அந்த பிராந்தியத்தின் எண்ணெய் உற்பத்தி மற்றும் விநியோக வழிகளுக்கான பாதையை கடுமையாக அடிப்பதால் இன்று உலக சந்தையில் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை $110 தாண்ட வைத்தது. உக்ரைன் மீதான ரஷ்ய போரால் உயர்ந்த உச்சம் மீண்டும் 4 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று ஒரு அதி உயர் விலையை கண்டது. இதனால் இன்று காலையே ஆசிய பங்கு சந்தைகள் கடுமையாக சரிந்தது மட்டுமல்லாமல் இலங்கை உட்பட்ட இறக்குமதி சார்ந்த நாடுகளுக்கு இன்னொரு பாதக செய்தியை வழங்கியிருக்கிறது. இந்த பாதக நிலையின் பின்னணியில் ஈரானும் தனது புதிய அதி உயர் ஆன்மீக தலைவரை அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே ஊகிக்கப்பட்டது போலவே கடந்த 28ஆம் தேதி இஸ்ரேலிய அமெரிக்க தாக்குதல்களால் கொல்லப்பட்ட அதி உயர் தலைவரான அயத்துல்லா அலி கெமேனியின் 2வது மகனான 56 வயதான மொஸ்தபா கெமேனி இந்த பொறுப்புக்கு தெரிவு செய்யப்பட்டதாக ஈரானிய அரசு தொலைக்காட்சி இன்று காலை அதிகாரபூர்வமாக அறிவித்துக் கொண்டது. 8 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஈரானிய மக்களால் தெரிவு செய்யப்படும் நிபுணர்களின் சபையான 88 மூத்த மதகுருமாரை கொண்ட அமைப்பு புதிய தலைவராக கெமேனியின் மகனை இப்போது தெரிவு செய்திருக்கின்றது. புதிய தலைவருக்குரிய தெரிவு பட்டியலில் 5 பேர் இருந்ததாகவும் அந்த பட்டியலில் நிபுணர்கள் சபையின் துணைத் தலைவரான அலிரேசா அராஃபி, நிபுணர் சபையின் உறுப்பினரான முகமது மெஹதி மிர்பாகேரி மற்றும் ஈரானிய இஸ்லாமிய குடியரசின் நிறுவனரான அயத்துல்லா ரொஹில்லா கொய்மேனியின் பேரனான ஹசன் கொய்மேனி மற்றும் மூத்த மதகுருவான ஹசேம் ஹொய்சனி ஆகியோர் பரிசீலனையில் இருந்தாலும் இறுதியில் ஈரானின் மிகவும் சக்தி வாய்ந்த இராணுவ அமைப்பாக கருதப்படும் இஸ்லாமிய புரட்சிகர இராணுவம் மற்றும் அதன் துணை இராணுவ படை கட்டமாக கருதப்படும் பாஜித்துடன் வலுவான தொடர்புகளை கொண்டுள்ள மொஸ்தபா கெமேனிக்கே தந்தையின் இடத்துக்குரிய இந்த பொறுப்பு கிட்டியுள்ளது. மொஸ்தபா தனது மறைந்த தந்தையை விட கடுமையான நிலைப்பாடுகள் கொண்டவர் என கருதப்படும் பின்னணியில் அவர்தான் இப்போது ஈரானின் ஆயுதப்படைக்கும், அதாவது இராணுவத்துக்கும் ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பான முடிவுகளுக்கும் பொறுப்பானவராக மாறியிருக்கின்றார். இதனால் அவர் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய இலக்குகளும் இனி தீவிரமாக அதிகரிக்கத்தான் செய்யும். மொஸ்தபாவின் தலைமைத்துவம் இன்று காலை அறிவிக்கப்பட்ட பின்னர் அவரது தலைமைத்துவத்தின் கீழ் முதலாவது ஏவுகணை தாக்குதல் அலை இடம்பெற்றது. ஈரான் தனது ஹொர்ராம்ஷர், ஃபேத்தா, ஹைபர் மற்றும் காதர் ஏவுகணைகளை எதிரிகளின் நிலைகளை நோக்கி இந்த பொறுப்பு அறிவிப்புக்கு பின்னர் தீவிரமாக இருந்தது. உலகின் மிகப்பெரிய வல்லரசாக கருதப்படும் அமெரிக்காவும் மத்திய கிழக்கின் மிகப்பெரிய இராணுவ சக்தியாக கருதப்படும் இஸ்ரேலும் ஈரானை நிபந்தனையற்ற ஒரு சரண் அடைவுக்கு கோர மொஸ்தபா தனது தந்தையின் இடத்துக்கு இப்போது பொறுப்புக்கு வந்திருக்கின்றார். ஆனால் புதிய தலைவர் நீண்ட காலம் உயிருடன் இருக்க முடியாது என அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பும் இஸ்ரேலிய இராணுவமும் சூளுரைப்பதால் தந்தையின் மரணத்துக்கு பின்னர் இன்னும் வெளியரங்கில் பகிரங்கமாக தோன்றாத மொஸ்தபாவின் எதிர்வரும் நாட்கள் எப்படி இருக்கும் என்பதில் தெளிவுகள் ஏதுமில்லை. இதற்கிடையே மொஸ்தபாவும் தற்போது காயமடைந்திருப்பதால் அவர் தொடர்ந்தும் தலைமறைவாக இருப்பதான செய்திகளும் உள்ளன. அலி கெமேனி மீதான தாக்குதல் கடந்த 28ஆம் தேதி இடம்பெற்ற போது அவர் ஈரானில் இல்லை என்ற இன்னொரு செய்திகளும் உள்ளன. எது எவ்வாறு ஈரானின் புதிய ஆட்சி தலைவரை பொறுத்தவரை அவர் தனது ஆட்சியில் கவனத்தை செலுத்துவதை விட தன்னை கொலை செய்ய துடிக்கும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ஏவுகணைகள் மற்றும் குண்டுகளில் இருந்து தப்பித்து உயிர் வாழ்வதற்கு அதிக கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு இக்கட்டான நிலை இருப்பது நிதர்சனமானது.
ஆகையால் மஸ்தபாவால் தனது தந்தையைப் போல ஈரானில் 40 ஆண்டுகளுக்கு அதிகாரத்துவத்தை செலுத்த முடியாது என்பது தற்போதைய குரூரமான போரின் பின்னணியில் நிழலாடும் ஒரு கசப்பான யதார்த்தமாகும். இந்த நிலையில் ஈரானின் தற்போதைய தலைமைத்துவத்துக்கு எதிராக போராடும் மக்கள் கூட்டத்தின் ஒரு பகுதி புதிய தலைவருக்கு எதிராக கொட்டொலிகளை எழுப்பி போராட ஆரம்பித்ததாக மேற்குலக ஊடகங்களில் சில செய்திகள் வருகின்றன. ஈரானுக்கு புதிய உயர் தலைவர் அறிவிக்கப்பட்ட பின்னணியில் போரின் 10வது நாள் வளைகுடா நாடுகளில் இன்று தாக்குதல்களை தொடுக்க வைத்தது. பஹ்ரைனில் இன்று அதிகாலை ஈரானிய ட்ரோன்கள் தாக்குதலை நடத்தியதில் 32 பேர் காயமடைந்தனர். அவர்களில் 4 பேர் ஆபத்தான நிலையில் இருப்பதாக கூறப்படுகின்றது. இதே போலவே குவைத் மற்றும் கட்டார் மீதும் தாக்குதல்கள் நடந்தன. சவுதி அரேபியா மீதான ஈரானிய தாக்குதல்களால் அங்குள்ள அமெரிக்க தளத்தில் ஒரு அமெரிக்க படை உறுப்பினர் பலியானார். இந்த போரில் அமெரிக்கா தனது 7வது படை உறுப்பினரை மத்திய கிழக்கில் இழந்திருக்கின்றது. கடந்த 1ஆம் தேதியன்று குவைத்தின் துறைமுகத்தில் நடந்த ஈரானிய தாக்குதல்களில் ஏற்கனவே 6 அமெரிக்க படையினர் கொல்லப்பட்டு அவர்களின் உடலங்கள் நேற்று முன்தினம்தான் அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் இன்னொரு அமெரிக்க படை உறுப்பினர் சவுதியில் பலியாகி இருக்கின்றார். இந்த சவுதி மீதான தாக்குதல்கள் தற்போது தீவிரப்படுவதால் அவசியமற்ற அமெரிக்க ராஜதந்திரிகள் மற்றும் அவர்களின் குடும்பங்களை சவுதி அரேபியாவிலிருந்து வெளியேறுமாறு அமெரிக்கா அறிவிக்க தயாராகின்றது. இந்த 10 நாள் போரில் ஈரானில் ஆக குறைந்தது 1500 பேர் கொல்லப்பட்டதாகவும், லெபனானில் 300க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாகவும், இஸ்ரேலில் 12 பேர் கொல்லப்பட்டதாகவும் அறிக்கைகள் கூறுகின்றன. இன்றும் 2 தரப்பும் மாறி மாறி தாக்குதல்களை நடத்தின. இஸ்ரேலை பொறுத்தவரை ஈரானின் மத்திய பகுதி மீதும் லெபனான் மீதும் இன்று புதிய அலை தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்துள்ளது. லெபனானில் இஸ்ரேல் வெள்ளை பொஸ்பரஸ் குண்டுகள் எனப்படும் தடை செய்யப்பட்ட கொத்தணி குண்டுகளை சட்டவிரோதமாக பயன்படுத்துவதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் இன்று குற்றஞ்சாட்டியுள்ள நிலையில் இந்த தாக்குதல்கள் தொடர்கின்றன. தென் லெபனானில் உள்ள யோமோர் நகரில் உள்ள மக்கள் வதிவிடங்கள் மீது இஸ்ரேலிய இராணுவம் வெள்ளை பொஸ்பரஸ் வெடிமருந்துகளை சட்டவிரோதமாக பயன்படுத்தியதான செய்திகள் வந்துள்ள நிலையில் நேற்று தமிழர் தாயகத்தில் நடைபெற்ற அனைத்துலக பெண்கள் தின நிகழ்வில் உரையாற்றிய தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனோ ஈரான் இஸ்ரேல் மீது சர்வதேச போர் விதிகளை மீறி கொத்துக்குண்டு தாக்குதல்களை கட்டவிழ்த்து விட்டதாக ஏதோ பேச வேண்டும் என்பதற்காக பேசியிருப்பது போல தெரிகின்றது. இந்த உரையின் பின்னணியில் அவர் 2009ஆம் ஆண்டில் ஈழத்தமிழர்கள் மீதான ஸ்ரீலங்காவின் கொத்தணி குண்டு தாக்குதல்கள் குறித்தும் செய்தியை சொன்னார். வன்னியில் அன்று கொத்துக்குண்டுகள் வீசப்பட்டு தமிழினம் குரூரமாக கொல்லப்பட்டமைக்கும் அன்று முதல் இன்று வரை தமிழினத்துக்கு அனைத்துலக அரங்கில் விரோதமாக நிற்கும் ஈரானுக்கும் சரி இஸ்ரேலுக்கும் சரி அந்த 2 நாடுகளுக்கும் இடையிலான மோதலுக்கு பயன்படுத்தப்படும் கொத்தணி குண்டுகளுக்கும் ஈழத்தமிழர்கள் மீது வீசப்பட்ட கொத்தணி குண்டுகளுக்கும் இடையில் என்ன தொடர்பு இருக்கின்றது? இல்லையென்றால் அதனை ஏன் இந்த போரின் பின்னணியில் ஸ்ரீதரன் சொல்லிக்கொள்ள வேண்டும் என்பது அவருக்கே வெளிச்சமாக கூடிய ஒரு விடயம். மத்திய கிழக்கு மோதல்களில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இப்போது அரசியல்வாதிகள் வெளிப்படுத்தும் கருத்துக்கள் சாமானியர்களாலேயே எள்ளி நகையாடப்படும் வகையில் இருக்கின்றது. அந்த வகையில் இலங்கையின் பொருளாதார மண்டல கடற்பரப்புக்குள் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் நுழைந்து தாக்குதல் நடத்தியமை ஸ்ரீலங்கா கடற்படைக்கு தெரியாமல் எப்படி நடந்தது என ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சி தலைவரான சஜித் பிரேமதாசா கேள்வி எழுப்புகின்றார். ஈரானிய கடற்படை கப்பலை எப்படி அமெரிக்க நீர்மூழ்கியால் ஸ்ரீலங்காவுக்கு தெரியாமல் தாக்க முடிந்தது என வினா எழுப்பும் அவர், ஸ்ரீலங்கா படையினரிடம் ரேடார் இல்லையா, கண்காணிப்பு அமைப்புகள் இல்லையா, தாக்கிய நீர்மூழ்கியில் உள்ள மேம்பட்ட விஷயங்களை அறியாமல் நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விகள் இப்போது சமூக வலைத்தளங்களில் நையாடி செய்யப்படுகின்றது. சஜித் பிரேமதாசாவை பொறுத்தவரை ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைப்புகளால் கண்டறியப்படாமல் அமெரிக்க நீர்மூழ்கி எவ்வாறு இலங்கைக்கு மிக அருகில் இயங்கிக் கொள்ள முடியும் என்ற ஐயம் உள்ளது. ஒரு நீர்மூழ்கி கப்பல் தமது கடல் எல்லைக்குள் நுழைந்திருந்தால் அதனை கண்டறியும் தொழில்நுட்பம் ஸ்ரீலங்கா படையிடம் இல்லையா? ஸ்ரீலங்கா படையிடம் மேற்பரப்பு ரேடார்கள் இல்லையா? சோனாபோய்ஸ் அல்லது நீருக்கடியில் சோனார் வலையமைப்புகள் இல்லையா? சோனார்கள் அல்லது செயற்கைக்கோள் கண்காணிப்பு அமைப்புகள் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பிடம் இல்லையா என சஜித் பிரேமதாசா அடுத்தடுத்து வினாக்களை எழுப்பிக் கொண்டாலும் ஈரானிய கப்பலை தாக்கியதாக கருதப்படும் அமெரிக்காவின்
ஃபாஸ்ட் அட்டாக் சப்மரீன்ஸ் எனப்படும் அதிவிரைவு தாக்குதல் கலங்களாக இருக்கக்கூடிய சி வூல்ஃப் அல்லது வெர்ஜினியா கிளாஸ் நீர்மூழ்கி கலங்களை பொறுத்தவரை தாம் இயங்கிக் கொள்ளும் இடங்களில் தேவைப்பட்டால் அந்த இடங்களுக்கு அருகிலுள்ள கண்காணிப்பு பொறிமுறைகளை இல்லையென்றால் அருகிலுள்ள எதிராளிகளின் கடற்கலங்களை அதாவது போர்க்கப்பல்களில் உள்ள மின்காந்த அமைப்புகளை முடக்கும் உயரிய தொழில்நுட்பம் இருப்பதை சஜித் பிரேமதாசா அறியவில்லை போலும். இதனால் தான் அவர் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலை கண்டுபிடிக்கும் வகையில் ஸ்ரீலங்கா படைத்தரப்பிடம் தொழில்நுட்பங்கள் இல்லையா, அதனால் ஏன் கண்டுபிடிக்க முடியவில்லை என அவர் கேள்விகளை எழுப்பிக் கொள்கிறார். அதாவது நீர்மூழ்கியை கண்டுபிடிக்க ஸ்ரீலங்கா படையினரால் முடியாத நிலைக்கு அந்த நீர்மூழ்கியில் உள்ள உயர் தொழில்நுட்பமே காரணம் என்பதை சஜித் பிரேமதாசா ஓரளவுக்கு உணர வேண்டும். ஆனால் அவ்வாறாக இல்லாமல் அவர் ஒரு திடீர் பாதுகாப்பு நிபுணராக மாறி அடுத்தடுத்து கேள்வியை எழுப்பியமை இப்போது சமூக ஊடகங்களில் விமர்சிக்கப்படுகின்றது. இதற்கிடையே இரண்டாவது ஈரானிய போர்க்கப்பலுக்கு உதவி செய்ததால் அமெரிக்கா வான்வழி தாக்குதல்களை நடத்தப்போவதாக அறிவித்த இன்னொரு கடும்போக்கு சண்டியரான பிமல் வீரவன்ச கூட தனது தரப்பில் சவடால் கதைகளை சொல்லி இருக்கிறார். இதற்கிடையே மிகுந்தலையில் உள்ள ஸ்ரீலங்காவின் கடும்போக்கு பிக்கு ஒருவர் அண்மையில் தனக்கு தெரிந்த ஒரு அமெரிக்க மாணவர் டொனால்ட் ட்ரம்பின் மகனுடன் படித்த காரணத்தால் தான் குறித்த மாணவர் ஊடாக பேசித்தான் ட்ரம்பை இலங்கைக்குரிய வரிகளை குறைக்க வைத்ததாக அண்டப்புழுகு ஆகாச புழுகளையெல்லாம் ஒரு பிக்குவாக இருந்தும் கட்டவிழ்த்து விட்ட நிலையில் இப்போது அதே பிக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஒரு ஏவுகணையை வீசி கொழும்பை சாம்பலாக்குவார் என கூறி கொழும்பு இருக்கும் இடம் என குறிப்பிட்டு இலங்கை வரைபடத்தில் காலியை காட்டுவது போன்ற கூத்துக்கள் எல்லாம் நடக்கின்றன. ஆக மொத்தம் பூகோள அரசியல் களத்தில் சிக்கியுள்ள இலங்கையின் தற்போதைய இக்கட்டான நிலை குறித்து எந்தவித பிரஞ்சையும் இல்லாமல் அரசியல்வாதிகள் மக்களுக்கு கிச்சுக்களை மூட்ட தலைப்படுவது மத்திய கிழக்கு போரின் பின்னணியில் இலங்கையின் அரசியல் களத்திலும் தெரிகிறது. பொதுவாகவே முட்டாள்கள் மட்டுமே வித்தியாசமாக சிந்திப்பார்கள் என கூறப்படுவதுண்டு. ஆனால் இலங்கையில் மத்திய கிழக்கு போரை மையப்படுத்தி சில அரசியல்வாதிகளும் கிச்சு மூட்டும் வகையில் வித்தியாசமாக இவ்வாறான முட்டாள்தனமாக பேசவும் சிந்திக்கவும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். இவைதான் ஐபிசி தமிழின் இன்றைய செய்திவீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.